The World Unfiltered. Pretty soon I'll be declaring the Hormuz Strait a territory of the United States. உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்பாக விளங்கக்கூடிய மத்திய கிழக்குடைய மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹார்முஸ் நீரிணை. இந்த ஹார்முஸ் நீரிணை இப்போ சர்வதேச வணிக கப்பல்களுடைய நடமாட்டமே இல்லாமல் மயான அமைதியோட ஸ்தம்பித்து போய் நிற்குது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் கப்பல் போக்குவரத்து பூஜ்ய நிலையை எட்டி உலக நாடுகளை உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வணிக கப்பல்கள் மேலே நடத்தப்படக்கூடிய தொடர் தாக்குதல்களால் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்முஸ் பாதையை முற்றிலுமாக தவிர்க்க தொடங்கியிருக்கிறாங்க. கடல்சார் வர்த்தக கண்காணிப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய கெப்லர், அதே போல் மெரைன் டிராஃபிக், இந்த அமைப்புகளுடைய தரவுகள் என்ன சொல்லுதுன்னா ஹார்முஸ் நீரிணை வழியான தினசரி வர்த்தகம் அப்படிங்கிறது மிக கொடூரமான சரிவை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் அமெரிக்கா போருக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்முஸ் நீரிணை வழியாக தினசரி 150 கப்பல்கள் வரைக்கும் சென்று கொண்டிருந்தது. இந்த கப்பல்கள் கொண்டு சென்ற கச்சா எண்ணெய் உலகின் 25% தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்துச்சு. போருக்கு இடையில கூட கடந்த மாதத்தில் 50 கப்பல்கள் வரைக்கும் சென்று கொண்டிருந்த நிலை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த எண்ணிக்கை 8ஆக குறைந்து விட்டது. அதுவும் ஈரானுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்கள் மட்டுமே ஹார்முஸ் பாதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது. உலகளாவிய திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 20% பங்களிக்கக்கூடிய கத்தார் நாட்டோட ஏற்றுமதி முற்றிலும் ஸ்தம்பித்திருக்குது. ஈரானை ஆயுதங்களால் முடக்க முடியாத அமெரிக்கா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்டின் மீது 1-2 பஞ்ச் வகையிலான பொருளாதார தனிமைப்படுத்தலை அமல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது பற்றி ஒரு விரிவாக நேற்றைக்கு நாம் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய இந்த முடிவின் எதிரொலியாகத்தான் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை ஈரானோட கடற்படை தீவிரமாக தாக்க தொடங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்க பகுதியாக அறிவிக்க போகிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். Pretty soon I'll be declaring the Hormuz Strait a territory of the United States. ட்ரம்ப் சொல்றது போல ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்க பகுதியாக அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற பிரதானமான ஒரு கேள்வி எழும். சட்டப்பூர்வமாகவோ அல்லது நடைமுறை அரசியல் ரீதியாகவோ ட்ரம்ப் சொல்றது மாதிரி ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவுடைய சொந்த பகுதியாக அறிவிக்கவே முடியாது. ஒரு நாட்டோட கடற்கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல், அதாவது சுமார் 22 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நாட்டோட பிராந்திய கடல் எல்லைக்கு உட்பட்டது. ஹார்முஸ் நீரிணையினுடைய மிக குறுகிய பகுதியினுடைய அகலமே 21 நாட்டிக்கல் மைல் தான். இதோட வடபகுதி ஈரானுடைய எல்லைக்கும் தென்பகுதி ஓமன் நாட்டின் எல்லைக்கும் அமைந்திருக்குது. அதனால் புவியியல் ரீதியாக இந்த நீர்நிலைக்கு சொந்தக்காரர்கள் ஈரானும் ஓமனும் மட்டும்தான். ஒரு சர்வதேச அமைப்பையோ அல்லது மற்றொரு நாட்டின் பிராந்தியத்தையோ அமெரிக்கா ஒருதலை பட்சமாக தன்னுடைய சொந்த பகுதியாக இணைக்கிறதுங்கிறது சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமானது. ஐக்கிய நாடுகள் சபை வகுத்திருக்கக்கூடிய சர்வதேச சட்டங்களின்படி ஹார்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச கப்பல் போக்குவரத்து நீர்வழி பாதை. இதுபடி பார்த்தோன்னா உலக நாடுகளுடைய அனைத்து வணிக கப்பல்களுக்கும் போர்க்கப்பல்களுக்கும் தடையின்றி செல்லக்கூடிய உரிமைங்கிறது இருக்குது. இதுதான் ரைட் ஆஃப் டிரான்சிட் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் உட்பட எந்த ஒரு நாடும் இந்த பாதையை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டணம் வசூலிக்கிறதுக்கோ அல்லது பிற நாடுகள் அந்த வழியை பயன்படுத்துறதை தடுக்கவோ முடியாது. அமெரிக்காவே வரலாற்று ரீதியாக கடல்சார் சுதந்திரத்தை வலியுறுத்தி வந்த ஒரு நாடு தான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. முதல் உலகப் போருக்கு பிறகு அதிபர் உட்ரோ வில்சன் முன்வைத்த புகழ்பெற்ற 14 அம்ச கொள்கையில் அமைதி மற்றும் போர் நேரங்களில் சர்வதேச கடற்பரப்பில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது தான் 2வது மிக முக்கியமான அம்சமாக சேர்க்கப்பட்ட ஒன்று. 1941ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், அதேபோல் இங்கிலாந்து பிரதமர் வின்சன் சர்ச்சில், இவங்களுக்கு இடையில் கையெழுத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலையும் அட்லாண்டிக் சாசனத்தில் அனைத்து நாடுகளும் சர்வதேச கடல்களில் எந்தவித பயமுமின்றி பயணிக்கக்கூடிய உரிமை உறுதி செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1979 ஃபோனாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை அமெரிக்கா அறிமுகப்படுத்துச்சு. சர்வதேச சட்டத்தை மீறி கடல் எல்லைகளை சொந்தம் கொண்டாடக்கூடிய நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. சீனா தென்சீன கடலுடைய பெரும் பகுதியை தன்னுடைய பிரத்யேக பகுதி அப்படின்னு உரிமை கோருவதை எதிர்த்து அமெரிக்கா அங்கே தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. உலக வர்த்தகத்தில் 80% கடல் வழியாகத்தான் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த கடல்சார் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத அமெரிக்கா தன்னுடைய கொள்கையாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு.
அதனால தான் ஹார்முஸ் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ட்ரம்ப்போட அறிக்கை இருக்கு இல்லையா, அது சர்வதேச சட்டத்திற்கும் அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்குமே எதிரானது. இப்போ ட்ரம்ப்போட இந்த அறிவிப்புக்கு ஈரான் அரசு பகடி கலந்த ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க. ஹார்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது, எப்போதும் ஈரானுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும். அதை திறக்கிறதும் மூடுறதும் ஈரானுடைய உத்தரவுப்படி மட்டுமே நடக்கும் அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசம் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஹார்முஸ் நீரிணையை ட்வீட் மூலமாகவோ விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மூலமாகவோ கைப்பற்றி விட முடியாது அப்படின்னு ட்ரம்ப்போட பேச்சை அவங்க நகைப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பதில் சொல்கிறாங்க. ஈரான் அமெரிக்காவுடைய இது போன்ற வெற்று மிரட்டல்களுக்கு பயப்படாது அப்படின்னும் இந்த காசிம் அவரோட பதிலில் சொல்கிறார். ட்ரம்ப் இப்படி தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பகுதியை அமெரிக்காவோட இணைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. டென்மார்க் நாட்டோட தன்னாட்சி பகுதியாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கிரீன்லாந்து ஐலாண்டை அமெரிக்கா விலைக்கு வாங்க விரும்புகிறதா ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆர்டிக் பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கும் கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய அரிய கனிம வளங்களை சொந்தமாக்கிறதுக்கும் அமெரிக்காவுக்கு இது உதவும் அப்படின்னு கருதி கிரீன்லாண்டை கேட்க தொடங்கினார் ட்ரம்ப். ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கையை எதிர்த்து கிரீன்லாந்து நாட் ஃபார் சேல் அப்படிங்கிற முழக்கத்தோட தீவு மக்கள் போராட தொடங்கினாங்க. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் டென்மார்க்குக்கான தன்னுடைய அதிகாரப்பூர்வ அரசு பயணத்தையே ஒரே ஒரு ட்வீட் மூலமாக ரத்து பண்ணார். அமெரிக்காவுடைய வடக்கே இருக்கக்கூடிய அண்டை நாடான கனடாவை அமெரிக்காவுடைய 51வது மாநிலமாக இணைப்பது குறித்து பல முறை வெளிப்படையாகவும் கொஞ்சம் கிண்டலாக தமாஷாலாம் பேசியிருக்கிறாரு ட்ரம்ப். ட்ரம்ப்போட பேச்சை நையாண்டி செய்த கனடா தலைவர்கள் அமெரிக்கா விரும்புச்சுன்னா நாங்கள் அலாஸ்கா மாநிலத்தை விலைக்கு வாங்க தயார், அதோட மினசோட்டா அதே போல் மினியாபோலிஸ் இந்த நகரங்களையும் இலவசமாக இணைத்துக்கொள்கிறோம் அப்படின்னு திருப்பி அடித்தாங்க. அந்த நேரத்தில் இதே போல தான் மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பனாமா கால்வாய் மீண்டும் அமெரிக்க கட்டுப்பாட்டுக்கே வர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். 1999 அமெரிக்கா இந்த கால்வாயை பனாமா வசம் ஒப்படைச்சது. ஆனால் அமெரிக்கா உருவாக்கிய கால்வாயை பனாமா அரசு சரியாக பராமரிக்கலை, அங்கே சீனாவோட ஆதிக்கம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் ட்ரம்ப். 2003 ஈராக் போருக்கு பிறகு ஈராக்கினுடைய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் பரப்புரைகளில் இதே ட்ரம்ப் முழங்கியிருக்கிறார். போருக்காக அமெரிக்கா செலவிட்ட கோடிக்கணக்கான டாலர்களை ஈராக்கினுடைய எண்ணெயை கைப்பற்றுவதன் மூலமாகவே மீட்டிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தாக அப்போ இருந்துச்சு. ட்ரம்ப் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அது பற்றியும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போட இந்த அணுகுமுறைக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட பேச்சுவார்த்தைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி சாத்தியமில்லாத ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதுங்கிறது, அதுபோல் இது மூலமாக எதிர்த்தரப்பை அச்சமடைய செய்து அமெரிக்காவுக்கு சாதகமான குறைந்தபட்ச உடன்படிக்கைக்காவது அவங்கள வர வைக்கிறது. ஈரான், டென்மார்க் அல்லது சீனா போன்ற நாடுகளுக்கு இராணுவ மற்றும் பொருளாதார பலத்தின் மூலமாக மிகப்பெரிய உளவியல் அழுத்தத்தை கொடுக்கிறது. இந்த 3 காரணமாக இருக்கலான்றாங்க. அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் ஊடகங்களுடைய கவனத்தை தன் பக்கவே வைத்திருக்கவும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தான் ஒரு துணிச்சலான தலைவர் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்கவும் இந்த மாதிரியான அதிரடி பேச்சுக்கள் அவருக்கு கை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பூர்வமாக சாத்தியமில்லை என்று தெரிந்தே சர்வதேச அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்த ட்ரம்ப் பயன்படுத்தக்கூடிய அரசியல் சதுரங்க காய் அப்படிங்கிறது தான் இத்தகைய அறிவிப்புகள்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் அதிபராக இருந்த பின்னணியை கொண்டவர் அப்படிங்கிறதுனால சர்வதேச அரசியலையும் அதே அணுகுமுறையில் நிலத்தை விலைக்கு வாங்கிறது அல்லது சொத்துக்களாக பார்ப்பது அப்படிங்கிற அந்த கோணத்திலேயே அவர் கையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சர்வதேச வர்த்தகத்தின் 80% கடற்பரப்பு வழியே தான் நடக்கிறது, அந்த வழிகளின் சுதந்திரத்தை பாதுகாப்பதே தங்கள் கொள்கை அப்படின்னு முழங்கிய அமெரிக்காவே இன்றைக்கி ஒரு சர்வதேச நீர்வழி பாதையை தன்னுடைய சொந்த நிலப்பகுதியாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வரலாற்று முரண். ட்ரம்ப் விடுக்கக்கூடிய இத்தகைய அறிவிப்புகள் ஈரானை பணிய வைக்குமா அல்லது உலக சந்தையை மேலும் ஒரு எனர்ஜி கிரைசிஸ்க்குள்ளே தள்ளுமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.